ஸோ ஹலோ everyone friends. ஸோ நான் வந்து நான் இன்ட்ரோ வீடியோ தான் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ அடாப் அடிட்டேஷனோட பேசிக் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் பேசிக் ட்ரைலேஷன் செக்டார்ஸ் நான் வீடியோஸ்லாம் கலந்து போட்டிருப்பேன். ஸோ பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் அடாப் அடிட்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடாப் அடிட்டேஷன் தான் இருக்குது 2021 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அடாப் அடிட்டேஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய இல்யூஷன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ரீமியர் மாதிரி பெரிய சாஃப்ட்வேர் கிடையாது. இது ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர், ஆடியோ மட்டும் தான் எடிட் பண்ணக்கூடியது. இருந்தாலும் இது சிஸ்டம் கார்ட்லேயே மேக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செமையாகவும் பெட்டராகவும் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் இம்போர்ட் பேனல், எடிட்டர் பேனல். இதில் மொத்தம் மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸாக ட்ராக் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இதை பற்றி தான் மொத்தமாக அந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செஷன் 1, 2, 3 இதெல்லாம் வந்து முன்னாடியே வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். 1, 2 இதை பற்றிலாம் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போது வேவ் ஃபார்ம் எடிட்டர், மல்டிடாக் எடிட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ஃபைல் எடிட், மல்டிடாக், கிளிப் எஃபெக்ட் இந்த 3 பற்றியும் பார்த்துக்கலாம். ஃபேவரட் விண்டோ இதெல்லாம் வந்து தேவைப்படாது, அவ்வளோ தேவைப்பட்டால் கமெண்ட்டில் போடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ பேஸ் வந்து ஒரு ஆடியோ இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் தான் இதில் பேசிக்காகவும் ஒரு ட்ரையல் செஷனும் கூட. ஸோ கண்ட்ரோல் ஐ கொடுத்தா எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் பேசிக்காக இம்போர்ட் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு இம்போர்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நான் வந்து சின்ன வாய்ஸ் எடிட்டிங் தான் உங்களுக்கு வந்து போட்டு தரப்போகிறேன். ஸோ இந்த வாய்ஸ் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ சின்னதாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வேவ் ஃபார்மேட்லேயோ ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வாய்ஸ் எடிட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மோனோ ஆடியோ. ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இந்த அடாப் ஆஃப்டர் அடிட்டேஷன்லேயே வந்து நீங்கள் வீடியோவும் சேர்த்து வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இது வந்து இதுக்கு பேர் வந்து டிபி பேனல்டுவாங்க. ஸோ இதில் -dBனா வாய்ஸ் குறையும், அல்ட்ரா டிபினா வாய்ஸ் கூடும். ஸோ இது பேஸாக நீங்கள் வந்து 0ல் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இதில் நம்ம பேஸ் எடிட் பண்ண போகிறது என்னென்னா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சேவில் எக்ஸ்போர்ட் ஃபைல். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா, இதில் வந்து ஃபார்மேட்டில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 ஃபார்மேட்ஸ்க்கு மேலே இங்கே கொடுத்துருப்பாங்க. 120 ஃபார்மேட்ஸில் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் பிடிக்குமோ எடுத்துக்கலாம். பேஸாக MP3, வேவ், MP2, MPEG3, AAC, .AC, மங்கி ஆடியோ இந்த மாதிரி ஒரு சில ஃபார்மேட் மட்டும் தான் விண்டோஸில் ப்ளே ஆகும். மிச்சம் எந்த ஃபார்மேட்டும் விண்டோஸில் ப்ளே ஆகிறக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்காது. ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் சைட்ஸில் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு காட்டுவாங்க. ஸோ வேவ் தான் அன்கம்ப்ரஸ். மிச்சம் MP3 எந்த ஃபார்மேட் போட்டாலும் உங்களோட ஆடியோ ஃபார்மேட் லாஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து ட்ராக் பண்ணால் நேம் இது பண்ணலாம். ஸோ இது நீ அடாப் அடிட்டேஷன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் பேஸாக நீ அந்த ஃபோல்டரை கொடுத்து அடாப் அடிட்டேஷனில் ஓப்பன் கொடுத்து சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இது வந்து போய் சேவ் ஆயிரும். ஓகே கொடுத்தோன்னா எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும் பாருங்க. எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் எப்போ இந்த ஃபைல் லொக்கேஷனில் செக் பண்ணால் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நான் வந்து மல்டிடாக்கில் வந்து எடிட் பண்ணணும்னா ஸோ இதே இது வந்து நம்ம மல்டிட்ராக் பேனலில் எடிட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு Ctrl+W அல்லது ஃபைலில் போய் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இல்லை மல்டிட்ராக் அப்படின்னா மல்டிட்ராக்னா வேறு எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் பாட்டு, படம், மியூசிக், சாங்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் ஒரு பேனலுக்கு பேர் தான் மல்டிட்ராக். நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஃபிலிமுக்கு எடிட் பண்ணக்கூடியது, 24 டாக், டிஜே ட்ராக்கு, டிஜே ட்ராப்பு, ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி எக்கச்சக்க இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராட்காஸ்ட்டுக்கு கீழே உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேடியோ ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறது. நமக்கு இந்த ப்ராட்காஸ்ட் வரைக்கும் தான் யூஸ் ஆகும். அதில் நன்னு கொடுத்துங்க. நார்மலாக நன்னில் வந்து 5.1 கொடுத்தீங்கன்னா 5.1 ட்ராக் செஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பேஸ் ட்ராக் பேனல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ராக் பேனலில் இப்போ லெஃப்ட் சேனலில் லெஃப்ட் மட்டும் கேட்குறோமா, இல்லை லெஃப்ட் சரவுண்ட், லெஃப்ட் அல்ட்ரா வைட். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே சொல்லி கொடுத்துருந்துருப்பேன் ட்ராக் பேனல் எப்படி யூஸ் பண்ணணும், ட்ராக் பேனல் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் ஆடியோ இம்போர்ட் பண்ணி ஒன்று கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஆடியோ இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ராக் பேனல் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி வாய்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி வந்து சாங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பேஸாக நீங்கள் சாங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாங்ஸ் வந்து லெஃப்ட் ரைட்னு 2 சேனல் இருக்கும். இதை நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். நான் ட்ராக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நம்ம சேனல் பேஜை செக் பண்ணிங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த டுட்டோரியல்ஸில் நான் இன்ட்ரோ டுட்டோரியல்ஸ் தான் போடுவேன் அதிகமாக. ஸோ பார்த்துக்குங்க.
ஸோ பேசிக் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இதுதான். இந்த ட்ராக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் அங்கே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.